அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தலையெழுத்தை காலால் அளித்த முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தலையெழுத்து துன்பம் வரும் பொழுதுதான் மக்களுக்கு நினைவுக்கு வருகிறது. இன்பமோ துன்பமோ தலையெழுத்துப்படிதான் நடக்கும் என மக்கள் கூறுவார்கள். அவர் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது, எழுத முடியாது என கூறுவார்கள். அப்படிப்பட்ட அவன் யார்? அவன்தான் நம்மை படைத்தவன் என்பார்கள். இப்படியெல்லாம் மக்கள் பேசப்படும் ஞானியாக பட்டினத்தார் பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாங்கே என்கிறது சிறப்பு நூல். பிறவிதோறும் தொடர்ந்து வந்து பலனளிக்கும் புண்ணிய பாவங்களை திருவள்ளுவர் ஊழ் என்று ஒரு குறளில் குறிப்பிடுகிறார். அதன் வலிமையும் கூறியுள்ளார். அடுத்ததாக, முடிசூட வேண்டிய ராமன் காடேகியதே இதற்கு சாரணமாகும். சோர்வின்றி தளராமல் முயற்சி பக்தி செய்பவர் விதியையும் ஒதுங்கி நிற்க செய்பவர். இந்த கருத்துக்களை சாவித்திரியும் மார்க்கண்டேயனும் சான்றாவார்கள். இப்பொழுது இறைவன் திருவருளால் விதிப்படி நடக்க வேண்டியது கூட மாறிப்போகும் என்பதை அறிவோம். விதி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. வாக்கிற்கோர் அருணகிரி என்று பெயர் பெற்றவர். திருப்புகழ் பாடியவர். இளமை காலத்தில் வீணே கழித்தவர். அவருக்கு தொழுநோய் வந்தது. உடன் பிறந்த சகோதரியும் வெறுப்புற்றார். சொல்லக்கூடாத வார்த்தைகள் சொன்னார். மனம் வெறுந்தது. வாழ்க்கை வெறுந்தது. திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயன்றார். கோபுரத்துக்கு இளையனாராக குமரன் முருகன் தோன்றினார். அருணகிரியை தடுத்து கொண்டார். மயக்க நிலையில் கிடந்த அருணகிரிநாதர் எழுந்திட என்றார். எழுந்த அருணகிரியின் நாவில் 6 எழுத்து மந்திரம் வேளால் எழுதினார். முத்தைத்தரு பத்தித்திரு என்ற சந்தமான திருப்புகழ் பாடினார். அருணகிரி நாவில் உதயமாகி பாடப்பெற்றது. அருணகிரி வாழ்வில் திருப்பம் நேர்ந்தது. தலையெழுத்து அழிந்தது. வீணாய் சுற்றியவன் வாய் என்றெல்லாம் கூறியது. இவ்வாறு அருணகிரிநாதரை முருகப்பெருமான் ஆட்கொண்டார். இளையோனாகிய அழகன் முருகப்பெருமானை பாடியது. இந்த ஆன்மா அனுபவத்தையும் அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனை பாடும் குறிப்பிடத்தக்கது. கந்தனின் மீது பாடிய அலங்காரம் அது கந்தர் அலங்காரம். சேல் மீன்கள் மிகுந்து விளையாடுவதால் திருச்செந்தூரில் வயல்கள் அழிந்தன. அழகன் முருகன் திருமார்பில் தவழும் கடம்ப மலர் மாலை மேய்க்கத்தால் மங்கையர் மனம் அழிந்தது. முருகன் கைவேல் பட்டு கடலும் சூரனும் கிரவுஞ்சமலையும் அழிந்தன. முருகனின் கால்பட்டு என் தலை மீது பிரம்மன் அயன் எழுதிய கையெழுத்து அழிந்து போனது என்கிறார். அவரது தொழுநோயால் அவதிப்பட்டு அழியும் வேண்டும் என்ற நிலையில் இருந்த முருகன் திருவருள் தடுத்தாட்கொண்டது. அதன் பயன் அவருக்கு மட்டுமல்ல, மக்கள் அனைவருக்கும் அரைதோர் திருப்புகழ் கிடைத்தது. பாம்பன் சுவாமிகளுக்கோ சர்க்குருவென மதிக்கத்தக்கவர் கிடைத்தார். அருணகிரியின் திருப்புகழ் நெற்றியை பாம்பன் சுவாமிகள் பரவிட செய்தார். இவை அத்தனை நன்மைகளும் முருகன் காலால் அருணகிரியின் தலையெழுத்து அழிந்ததாக கூறப்படுகிறது. அருணகிரிநாதராலும் பாம்பன் சுவாமிகளாலும் முருகனடியார் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. முருகன் திருமுறைகளை தொகுத்து வெளியிடும் அளவிற்கு முருகன் புகழ் மேலோங்கி இருக்கிறது. எனவே முருகன் கலியுக வரதன் என போற்றப்படுகிறார். அறிவு எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறிவு எனும் 6வது அறிவு உண்டு. பிற உயிர்களுக்கு உள்ள அறிவு உண்டு. உயிர் வாழ்வதற்கு மட்டுமே பயன்படுத்துவதால் புலன் அறிவு. அறிவு என்பது நெருப்பு. கடும் என்பது நெருப்பை தொட்ட பின் பெறுவது சூடு என்கின்ற அனுபவம். இந்த அனுபவம் நெருப்பிடம் அதிகம் நெருங்கக்கூடாது என்ற அறிவை தருகிறது. எனவே இத்தகைய அறிவை வெறும் அறிவு என்று சொல்லாமல் ஞானம் என்பார்கள். ஞானம் எப்பொழுது வரும்? எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். 5லும் வரலாம், 50லும் வரலாம், கடைசியில் வரைமலையும் போகலாம். திருஞான சம்பந்தருக்கு 3 வயதில் ஞானம் வந்தது. தோடோடையில் செய்வியன் என்று தேவேர பாடல் பாடினார். தான் கண்ட அம்மையப்பன் திருக்காட்சியை கவிதையாய் விளக்கினார். இட்ட தொட்டு ஞானம் தோன்றியது. முருகப்பெருமானை வணங்கி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சகல விதமான பாவங்களும் அழிந்து நல்ல விதமான செயல்கள் அவர்களுக்கு தோன்றி மாபெரும் செல்வங்கள் வளரும் என்பது ஐதீகம். அதனால் அவருடைய பாதத்தை தொட்டு நீங்கள் வணங்கினால்
உங்களுடைய தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அனைத்து விதமான கடவுள்களையும் எழுத்து நின்று போராடி தன் பக்தரை காக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.